ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரேமுஸ் கிச்சன். இன்னைக்கு பட்டர் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு பதப்படுத்தின அரிசி மாவு எடுத்துட்ருக்கேன். கடையில் வாங்கின மாவையும் யூஸ் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பதப்படுத்தின அரிசி மாவு எப்படி பண்ணுறதுன்னு கொடுத்துருக்கேன். இந்த முறுக்கு மாவு பிசியரிச்ச பட்டர் தான் யூஸ் பண்ணணும், எண்ணெய் சேர்க்க வேண்டாம். இப்போது இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மாவை பிசைஞ்சிக்கணும். ஒரு பவுலில் 1.5 கப் அரிசி மாவு, 1/4 கப் கடலை மாவு, 1 டீஸ்பூன் உடச்ச கடலை மாவு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அழுத்தம் இல்லாமல் பிசைஞ்சிக்கணும். மூடி போட்டு வச்சிடலாம். இது மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போது குழல்ல ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்டார் அச்சு பில்லையை எடுத்துக்கணும். அதை குழல்ல போட்டு எண்ணெயை தடவிக்கலாம். வேண்டிய மாவை அதில் போட்டு ரெடி பண்ணிக்கணும். கடாயில் எண்ணெயை விட்டு சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் முறுக்கை இப்படி பிழிஞ்சுக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணிக்கணும். வெந்ததும் திருப்பி போட்டு எண்ணெய் ஓசை அடங்கினதும் வெளியில் எடுத்துடலாம். இதை பிழியரிச்ச ஒன்னோடு ஒன்று ஒட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும். ஆனால் வெந்ததும் தனித்தனியாக பிரிஞ்சிடும். வீட்லேயே பண்ண கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான பட்டர் முறுக்கு ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.